தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க கால திருச்சபையிலே 2 கதாநாயகர்கள் திருச்சபையின் தூண்களாக விளங்கியவர்கள், பேதுருவும் பவுலடியாரும். தொடர்ந்த திருத்துதர் பணியிலே முதல் 12 அதிகாரங்களிலே எருசலேமும் அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகளிலும் திருச்சபை வளர்ந்ததை பற்றி சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பவர் பேதுரு. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இறைவார்த்தையை துணிவோடு போதித்து திருச்சங்கத்திற்கு முன்னால் உறுதியாக இயேசுவை அறுதியிட்டு கூறியவர். தொடர்ந்து வருகின்ற அதிகாரங்களை படிக்கிற பொழுது 13 28 அதிகாரம் வரைக்கும் அதனுடைய மைய பொருளாக இருக்கின்றவர் இயேசு கிறிஸ்து. அதை பரப்பியவர் புனித பவுலடியார். இந்த பவுலடியாரை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது இவர் பழைய ஏற்பாட்டின் சட்டங்களை நுணுக்கமாக படித்து தெரிந்தவர். சட்ட அறிஞராக இருந்த கமாலியேல் பாதத்திலே அமர்ந்து அனைத்தையும் கற்றுத் தெரிந்தவர் என்று அவரை பற்றி சொல்லப்படுகின்றது. இந்த பவுலடியார் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். எருசலேமும் அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகளிலே இயேசுவை அறிவிக்கின்றார். சிரியா, ஆசியா, ஐரோப்பா பகுதிகளுக்கு இயேசுவை சுமந்து செல்கின்றார். இப்படி அவர் செல்கின்ற பொழுது தன்னுடைய நற்செய்தி பணிக்காக 3 தூதர் பணிகளை ஏற்கின்றார். அதில் 9 சொற்பொழிவுகளை நிகழ்த்துகின்றார். அதில் முதலாவதனுடைய 2வது பகுதி தான் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளாக இருக்கின்ற அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு அனைத்தையும் மிக தெளிவாக அங்கு இருக்கின்ற யூத மக்களுக்கு விளக்கி கூறுகின்ற இந்த இயேசுவே நமக்கு மீட்பை கொண்டு வந்த மீட்பர் என்பதை அவர்களுக்கு அறுதியிட்டு எடுத்து கூறுகின்றார். இந்த இயேசுவை பற்றித்தான் பழைய ஏற்பாட்டிலே நிறைய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்கள் தவறிப்போன நிலையை அவர்களுக்கு மிக மென்மையான விதத்திலே சுட்டி காட்டுகின்றார். எப்படி பேதுரு யூத மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது நீங்கள் அறியாமல் செய்துவிட்டீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதை போல இங்கும் பவுலடியார் இங்கு யூதர்களை குற்றம் சாட்டவில்லை. நீங்கள் தவறு செய்துவிட்டீர்கள் என்று சொல்லி மாறாக அறியாமல் செய்துவிட்டீர்கள். அதற்கு பவுலடியார் சொல்கின்ற காரணங்கள் என்னென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை மீட்பராக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. யூதர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. ஏன் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை என்றால் இறை வாக்கினர்களின் வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இறைவார்த்தை தெரிந்து வைத்திருந்தார்களால் அதை முழுமையாக புரிந்து கொள்ளாதனாலே இறைவாக்கினர்கள் முன்னறிவித்த மெசியாவை, இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டிருக்கின்ற இறைவாக்கினர்கள் முன்னறிவித்த மெசியா இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி அது யூத வரலாற்றினுடைய முழுமை, யூதர்கள் எதிர்பார்ப்பினுடைய நிறைவு இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்த பவுலடியார் முயற்சிக்கின்றார். இப்படி அவர் சொல்கின்ற பொழுது வன்மையாக அவர்களுடைய தவறை சுட்டிக்காத விதத்தில் இல்லை, மாறாக அவர் பயன்படுத்திய யுக்தியை பாருங்கள். சகோதரரே என்று அழைக்கின்றார். என்னுடன் பிறந்தவர்களே என்று சொல்லி அவர்களை தன்னோடு இணைத்துக் கொள்கின்றார். நான் உங்களைப் போல்தான் இருந்தேன், ஆனால் இன்று இயேசுவை அறிந்து கொண்டேன், இறை வார்த்தைகளை புரிந்துவர் என்று சொல்லி அவர்களை சகோதரர்களே என்று அழைக்கின்றார். இரண்டாவதாக ஆபிரகாமின் வழி வந்தவர்களே என்று சொல்லி, ஏனென்றால் யூதர்கள் தங்களை சொல்லிக் கொண்டார்கள் அல்லவா, நாங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தையை மெய்ப்பிக்க அவர்களை அந்த வழியிலே இருந்து இயேசுவின் அருகிலே கொண்டு வர ஆபிரகாமின் வழி வந்தவர்களே என்று சொல்லி அவர்கள் அழைக்கின்றார். மேலும் கடவுளுக்கு அஞ்சுபவர்களே என்று சொல்லி, கடவுளுக்கு அச்சத்தோடு கீழ்ப்படுகின்ற மக்கள் நீங்கள் என்று சொல்லி அவர்களிடம் இருக்கின்ற அந்த குணாதிசயங்களை மையமாக வைத்து அவர்களை இயேசுவின் அருகிலே கொண்டு வருகின்றார். அவர்களைய அறியாமையிலிருந்து இயேசுவை அறிந்து கொள்ள அவர்களுக்கு துணை புரிகின்றார்.
அன்பு சொந்தங்களே, இதோ இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம். ஒரு சில நேரங்களிலே நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் இயேசுவை அறியாதவர்களாக, இறை வார்த்தையை புரிந்து கொள்ளாதவர்களாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பவுலடியாரோடு திருச்சபையை குற்றப்படுத்தவில்லை. நம் நிலையை உணர்ந்து கொள்ள, இயேசுவை ஏற்றுக்கொள்ள, அறிந்து கொண்ட இயேசுவை இறை வார்த்தையினுடைய புரிந்து கொண்ட இயேசுவை நம்முடைய செயல்களால் அறிக்கையிட்டு இந்த உலகுக்கு சான்று பகர நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நம் நிலையை உணர்ந்து கொள்ளுவோம். இயேசுவை அறிந்து, இறை வார்த்தைகளை புரிந்து, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இயேசுவோடு இணைந்து இருப்பவர்களாக இருப்போம். அப்படி இணைந்து செயல்படுகின்ற பொழுது கடவுளுடைய மாட்சிமை, கடவுளுடைய மீட்பின் அருள் நம்முடைய உள்ளத்தின் வாழ்வும் நிறைவாய் தங்கும். அத்தகைய அருளை கேட்டு இறைவனை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் மிகுந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் கருவிழி போல காத்து வருகின்றீரே, நன்றி ஐயா. இந்த நாளிலும் கூட இந்த புதிய விடியலை காண செய்திருக்கின்றீர். இந்த நாள் முழுதும் உம்முடைய கிருபைதான் எங்களை வழிநடத்த இருக்கின்றது, எங்களை கரம் பிடித்து காக்க இருக்கின்றது. சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் நீர் கொடுக்கின்ற வெளிப்பாட்டின் வழியாக உம்முடைய ஆசீர் மிகுந்த அருளை நாங்கள் அனுபவிக்க, நற்கருணை ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறிந்து அனுபவிக்கவும், இறை வார்த்தையை இன்னும் மூன்று படித்து அதை புரிந்து கொள்வதன் வழியாக உம்முடைய வெளிப்பாட்டை கண்டுகொள்ளவும் எங்களுக்கு அருள் தருவீராக. தூய ஆவியானவரே, இத்தகைய மாட்சிமையான கிருபை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்திடுவீராக. எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அசைவாடுவீராக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரம் இந்த நாள் முழுவதும் உம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர்கள் உம்முடைய ஆசிரை பெற்று உம்மிலேயே மகிழ்ந்திருப்பார்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்று தந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்று தந்திடும். பாதை தெரிந்தே விலகினாலும், பாதை தெரிந்தே விலகினாலும் கரங்கள் தானே காத்திடும். கரங்கள் தானே காத்திடும். எனது சொந்தம் நீயேயானால் எனது சுமைகள் மாறிடும். எனது பலமே நீயேயானால் எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டாய். வாழ்வு முழுதும் விலகிடாமல்